ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் 2 வருஷத்தில் வந்து நமக்கு எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் வித் பில்லோடு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இந்த என்னைக்கு வாங்கினேன் அப்படின்ற டேட்டையும் உங்களுக்கு நான் பில்லில் ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் இன்றைக்கி நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், சேல் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அன்வான்டான எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் கூட என்னோடய வீடியோ ஸ்டைல் மாற்றலாம், வேறு மாதிரி வீடியோஸ் போடலாம், இந்த மாதிரி செடிகள் இது மாதிரி காட்டலாம், குக்கிங் மாதிரி சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. நான் இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடுறதால உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 13 நவம்பர் 2024. கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. அது நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருக்குது. சேவ் பண்ணவங்களுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதிகமான ரேட்டில் 7300 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருந்தப்போ ஒரு 5 பவுன் 10 பவுன்னு நாங்கள் வாங்கிட்டோம், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மிக்சடாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வாங்குறது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நான் இந்த கோல்டு காயின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 4685 ரூபாயிலேருந்து ₹100 ₹150 பக்கம் கம்மியாச்சு நான் வாங்கின கொஞ்ச நாட்களில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ரேட் வந்து ₹7045. நான் ₹7300 வச்சே கால்குலேஷன் போடலை. ₹7045 இருக்கும்போது நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தான் போடுறேன். இந்த மார்க்கெட் பற்றி கோல்டு ரேட் பற்றின அவேர்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ்க்கும் ஈக்குவலாக ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக அதிகமாக அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நேற்று கோல்டு ரேட் அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ், இப்போ வந்து மார்க்கெட் இப்படி இருக்குது சிஸ்டர், குறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆர்ஹெச்னு ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் தான் வந்து நமக்கு ஃபுல்லாக அப்டேட் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே ஒரு சேனல் ஆரம்பித்து இன்ஸ்டா பேஜ் ஆரம்பித்து போடலாம் அவங்க அப்படின்னு தான் என்னோடய சஜஷன். நான் அதை ரெக்வஸ்ட்டும் பண்ணுறேன். ஆனால் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கரெக்டாக இருக்கும். நான் கூட சில சமயம் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைப்பேன், டிக்ரீஸ் ஆகிடும். என்னால் வந்து அதை கன்ஃபார்மாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ரேட்டுமே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க. எல்லோரும் வந்து உரிமையாக இப்போ சொல்லுங்கள் சிஸ்டர் ரேட் என்னன்னு நிறைய பேர் அவங்களையே டேக் பண்ணி கேட்பாங்க அவங்கக்கிட்ட. அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அவங்கக்கிட்டேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட பில்லு டேட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது நான் என்றைக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 2/11/2022 வாங்கியிருக்கேன். இது இப்போது இந்த நவம்பர் 2024 இருக்கும். கரெக்டாக 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் காயின் வந்து 4 காயின் வந்து வாங்கியிருந்தேன். 2 கிராம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு 1.5% வேஸ்டேஜ் தான் போட்டுட்ருந்தாங்க. 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் 1.5% வேஸ்டேஜோடு சேர்த்து நான் 8 கிராம் காயின், அதாவது 4 காயின் 2 கிராம் காயின் 39,386 வந்து வாங்கினேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூபிஐ கிஃப்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜிஆர்டியில் அப்படின்னா. அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஜிஆர்டியில் ரீசெண்டாக போயிட்டு விசிட் பண்ணி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. யூபிஐ கிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, நீங்கள் ரீசெண்டாக போனீங்களா அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த 8 கிராம் காயினை நான் இன்றைக்கி போய் சேல் பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் போய் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட பில்லையே காமிச்சிட்டேன். 39,386 39,386 வந்து நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் இதை எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோக்கு எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 56,655 வந்து எடுத்துப்பாங்க ரேட்டு. 2 வருஷத்தில் உங்களுக்கு ஆர்டி எஃப்டி எதுவுமே வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது கண்டிப்பாக. இப்போது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க சிஸ்டர். ஆனால்
ஆனால் வந்து எனக்கு 2% லெஸ் பண்ணிட்டு தானே அமௌண்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு லாஸ் தானே. அதனால நான் கோல்டு காயின் வாங்கலன்னு நெறைய பேர் நீங்க சொல்லலாம். இதில 2% அமௌண்ட் லெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரூ. 1133 தான் வருது. அவ்வளோ அமௌண்ட் தான் லெஸ் ஆகும். கோல்டு காயின் நீங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்க பில்ல வந்து நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க எந்த கடையில நீங்க வாங்கியிருந்தாலும் சேல் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பில் கேட்குறாங்க. அதனால பில்ல சேஃபா வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 1000 தான் வந்து உங்களுக்கு கம்மியாகும். வாங்கும்போது நான் வேஸ்டேஜ் குடுக்குறேன், ஜிஎஸ்டி குடுக்குறேன் இந்த மாதிரி நீங்க சொன்னாலும், இந்த ரூ. 140 ரூ. 150ங்கிறது நெறைய விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அமௌண்ட்டா உங்க கையில இருந்தாலும் செலவாயிடும். ஸோ 1 கிராம், 1/2 கிராம் இந்த மாதிரி நீங்க காயின்ஸா எடுத்து வைக்கும்போது 2 வருஷத்துல இது எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ கோல்ட் ரேட் கம்மியா இருக்கிற இந்த டைம்லயே இவ்வளோ இருக்குன்னா, கோல்ட் ரேட் வந்து ரூ. 7,300 இருக்கும்போது கோல்ட் ரேட் ரூ. 7,300 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 56,000க்கு பதிலா நமக்கு ரூ. 58,706 கிடைக்குது. ஸோ, அப்ப வந்து எவ்வளோ இது பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 2 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, நம்ம அப்போ வந்து நமக்கு தோணும். ரூ. 5,000 போனதே அதிகமா தோணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 7,000க்கு மேல போயிருச்சு. இப்ப இன்னும் நம்ம 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது 8,000க்கு மேல தான் இருக்கும் கோல்ட் ரேட். ஸோ, நீங்க கண்டிப்பா சொல்றேன் 1 கிராம், 2 கிராம்னு வாங்கி சேவ் பண்ணிட்டு, ஃப்யூச்சர்ல நீங்க அத சேல் பண்ணும்போதோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதோ, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கெயின் தான் குடுக்கும். ஸோ கோல்ட் காயின் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேனல் நெறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரும் வச்சிருக்கீங்க. அஃபிலியேட் ப்ரோகிராமிங்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம வந்து Flipkartல ஏதோ ஒரு பொருள டேக் பண்ணும்பொழுது, நம்ம வீடியோலயே டேக் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. டேக் பண்ணும்போது அந்த பொருள நீங்க கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க வாங்குனாங்கன்னா, அதுலேருந்து ஒரு 8% அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு ₹100க்குள்ள ஒரு பொருள நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு ₹8 வந்து கெயின் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அப்டேட்டையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் வச்சிருக்கிறவங்க ஒரு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம சேனலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு மெயில்ல. அதனால நான் இனிமே வீடியோஸ்ல வந்து ஒரு 2, 3 ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த அத டேக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, Flipkart, Myntra இந்த மாதிரி ஆ ஆப்ல இருக்கு இல்லையா? அந்த பொருள் மட்டும் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க அத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சேனல் வச்சிருக்கிறவங்க யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இத வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்லயும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அத பத்தி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்க ஷார்ட்ஸ்ல வேணாலும் ப்ராடக்ட் டேக் பண்ணிக்கலாம். லாங் வீடியோல வேணாலும் நீங்க ப்ராடக்ட் டேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கு. கோல்டு காயின் நான் வாங்கல. டிஜிகோல்ட்ல சேவ் பண்ணிட்டு மொத்தமா வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியா நீட் இல்ல அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மணி சேவ் பண்ணிட்டு 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்க டிஜிகோல்ட்ல மொத்தமா கூட காயின்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த விட நிறைய இன்ஃபர்மேஷன் இதில எக்ஸ்ட்ரா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கன்டென்ட் போடலாமா? இல்ல கன்டென்ட் சேஞ்ச் பண்ணி போடலாமா? அப்படிங்கிற உங்களோட சஜஷனும் எனக்கு வேணும். அதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.